தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் அருளின் காலம், அன்பின் காலம், நம்பிக்கையின் காலம், எதிர்நோக்கின் காலம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, சிறப்பாக ஜெபிப்போம், நம்மை தயாரிப்போம். இரண்டாம் வருகை, ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை நாம் சிறப்பாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று இறைவனுடைய பிறப்பை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாட நம்மையே இந்த பலியில் ஒப்புக்கொடுப்போம். இறைவனை எப்பொழுதும் நம் கண்முன் கொண்டு வர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள நம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினையும் உள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்து இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருளமை தாழ்மையாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படுகின்ற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியருடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துமாறாகும். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாகும் அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதி அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறைவார்த்தைகள்
1 5 முடிய. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாக வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள்.
உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காம வெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. இயல் 24 இறைவாக்கியங்கள் 37 முதல் 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பைக்கு பெட்ரோலில் ஓடுது, டிவி கரண்டில் ஓடுது, காரு டீசலில் ஓடுது, நம்ம வாழ்க்கை மட்டும் கடல்லையே ஓடிட்டுருக்குது. சிலர் அவங்கள பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஏதோ வாழ்க்கை ஓடிட்டுருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை யாரோடு சேர்ந்து ஓட வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவரோடு இணைந்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த விழிப்பு கவனம், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது.
விழிப்பாய் இருங்க அப்படின்னு ஆண்டவர் இன்றைய வாசகத்தில் சொல்றாரு. ஆனால் கவனமாக இருக்கிறதுக்கும் விழிப்பா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு முதலிலே நமக்கு தெரிய வேண்டும். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ரோட்ல பைக்கில் போயிட்டே இருக்கிறோம், கவனமா போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க வீட்டில். அப்படியே நம்ம கவனமா போயிட்டே இருக்கிறோம். போகும் பொழுது நடந்த ஒரு விஷயத்தை மனசுல கொண்டு வரோம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோமே, இந்த கடனை எப்படி அடைக்க போறோம், எப்படியெல்லாம் அடைக்கலாம். அப்ப நடந்தது, நடக்க போறது, இந்த ரெண்டையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சவுடன் இப்ப எங்க போயிட்டு இருக்கிறோங்கிறத மறந்துடுறோம். அப்ப மறந்தவுடன் திடீர்னு எதுக்கு ஒரு வண்டி வருது, நேரா விடுற மாதிரி போறோம். அந்த நேரத்தில் சடன் பிரேக் போட்டவுடன் அந்த லாரியோ அந்த கார்ல வரவரோ டக்குன்னு கதவை திறந்துட்டு கேட்கிறாரு நம்மளை பார்த்து, காலையில சொல்லிட்டு வந்தியா இல்லை சொல்லாம வந்தியா, என் வண்டி தான் கிடைச்சிச்சா நீ சாகரத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு சுதாரிக்கணும் பாருங்க. அதுக்கு பேர் தாங்க விழிப்புணர்வு. அப்ப இந்த கவனம் சிதறுதல் எது சிதற வைக்குது? அதான் இன்று உளவியலார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எண்ணங்கள் 64,000 தடவை வந்து போகுதான். நம்ம எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு இதில் கவனமா இருக்கணும், விழிப்பா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னாக்கா 64,000. ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சதுலேருந்து படுக்கைக்கு போறதுக்குள்ள 64,000 தடவை அந்த எண்ணங்கள் வந்து போகின்றது. ஒரே எண்ணம் வந்து போறது கிடையாது, பல வகையான வண்ணங்கள் எண்ணங்கள் வந்து போகின்றன. அப்ப அந்த எண்ணங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அழகாக யோசித்தவர் யார் அப்படின்னா தாவீது. அவர் சொல்றார், திருப்பாடல் இயல் 16:8 பார்க்கின்றோம், ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்திருள்ளேன். அப்ப பல எண்ணங்கள் வந்து போலாம், ஆனால் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்திருக்கின்றேன். அதனால அந்த ஆண்டவர் என் கண் முன்னாடி வச்சிருக்கிறனால அவ்வளவு உருவம் கொண்ட கோலியாத்தை பார்த்து உலகமே பயந்தது, அங்க தேசமே பயந்தது. அரசன் முதல் கொண்டு பயந்தான். அரசனுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீரர்கள்லாம் பின்வாங்கி போய் நின்றார்கள். இப்படிப்பட்ட ஆளை எப்படி எதிர்கொள்வது? ஆனால் தாவீது கண் முன்பாக ஆண்டவரை நிறுத்திய காரணத்தினால அங்கே அந்த கோலியாத்தை பார்த்து அவர் சொன்னார், நீ ஆயுதத்தை நம்பி வர, நான் ஆண்டவரை நம்பி வரேன். அப்ப ஒவ்வொரு நிலையிலும் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்கிறப்ப சரி, நம்ம மத்தியிலே ஆண்டவர் என் கூட இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு, ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம், அதை நினைத்து நாம் கலங்கவே மாட்டோம் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். ஒரு பங்குல பிரேயர் நடத்தப்ப நடந்த ஒரு நிகழ்வு, அந்த கூட்ட பங்கு சாமியார் 3/4 மணி நேரமா ரூம்ல ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிறார். நானும் அவர் ரூம்ல தான் தங்கியிருக்கிறேன். என்னடா அது 3/4 மணி நேரம் தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரிஞ்சாக்க நம்மளும் கொஞ்சம் தேடலாமே, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொன்னவுடன் எதுவுமே சொல்ல மாட்டார். இல்லை ஃபாதர், அது இங்கே தான் வச்சேன் ஃபாதர் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் தேடி வரார் 3/4 மணி நேரமா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த முகம் பார்க்குற கண்ணாடிக்கு போய் நின்னோடனே, ஐயே இங்கே தான் இருக்குது அப்படின்னாரு. என்ன ஃபாதர் எதுவுமே சொல்லலையே அப்படின்னாரு. இல்லை, மூக்கு கண்ணாடியே எங்கே வச்சோம்னு 3/4 மணி நேரமாக தேடிட்டு கடைசியில் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அதை போட்டுக்கிட்டு தான் தேடி இருந்திருக்கார். அது எங்கேயும் கழட்டி வைக்கல, அப்போ போட்டுக்கிட்டே தேடி இருந்திருக்கிறார். மூக்கு கண்ணாடி எங்கே வச்சோம் என்னகிட்டையும் சொல்ல மாட்டார். இங்கே தான் வச்சேன் ஃபாதர், இங்கே தான் வச்சேன்னு சொல்லி தேடி 3/4 மணி நேரம் தேடி கடைசியில் இங்கே தான் இருக்குன்னு எப்போ கண்டுபிடிச்சாருன்னா கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப தான் அதுவே அவருக்கு தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம விழிப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நோவாவுடைய காலத்தோடு தொடர்பு படுத்தி காண்பிக்கின்றார். நற்செய்திக்கு வரும் பொழுது, நோவாவுடைய காலத்தில் நடந்ததை போல மானிட மகன் வருகையிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். சரி, இப்ப நோவாவுடைய காலத்துல என்ன நடந்துச்சு? நம்ம ஒரு காரியத்தை உணர வேண்டும். இப்ப ஆண்டவராகிய கடவுள் நோவாவை பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பெரிய மழையை கொண்டு வரப்போகின்றேன். இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆதாமேவால் படைக்கப்பட்டதுலேருந்து நோவாவுடைய காலம் வரைக்கும் அந்த ஜனங்க மழை என்றால் என்ன என்பதை யாருக்கும் தெரியாது. ஏன்னா மழையை யாரும் பார்க்கவில்லை, பனி பெய்யறதை மட்டும்தான் மக்கள் பார்த்துருக்குறாங்க. அப்போ மழைன்னா மேலேருந்து தண்ணியா ஊத்துங்கிற விஷயம் அங்க இருக்கிற ஜனங்கள் யாருக்குமே தெரியாது. இப்ப ஆண்டவராகிய கடவுள் நோவாவை பார்த்து சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளப்பெருக்க கொண்டுட்டு வர போறேன், ஆகவே நீ ஒரு பேழையை செய். இந்த ரெண்டும் இவருக்கு புதுசான விஷயம். யாருக்கு அப்படின்னா நோவாவுக்கு. ஏன்னா மழையை கண்ணால பார்க்கல, அந்த பேழையையும் கண்ணால பார்க்கல. அந்த மழை
பேழை, இந்த ரெண்டுமே புதுசாக இருந்தது. யாருக்கு அப்படின்னா நோவாவுக்கு. ஆனால் நம்பினார். ஆண்டவர் சொல்றார் நிச்சயம் அதை செய்வார். மழைனா என்னன்னு பார்க்கல, ஆனால் இவரே இந்த அளவுக்கு நம்பாமல் ஒரு வேளை இருந்திருந்தால் அந்த பேழையை அவர் செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் மழை, கடவுள் சொல்லியிருக்கிறார் புது டேர்மா இருக்குது, கண்டிப்பா ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான், அந்த நம்பிக்கையில பிறந்தது தான் பேழை. இந்த பேழையை இன்னைக்கு கால்குலேட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு 300 பெரிய லாரிகளை ஒன்றாக இணைத்தோம் என்றால் எவ்வளவு பெரிய கொள்ளளவு உள்ள ஒரு கண்டெய்னர் கிடைக்குமோ அதை தான் அவ்வளவு பெரிதாக பேழையாக செய்தாராம் நோவா. 300 லாரி ஒன்னா சேர்த்தோம்னா எந்த அளவுக்கு கொள்ளளவு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பேழை தான் நோவா செய்தார். கிட்டத்தட்ட 7000த்துக்கும் மேற்பட்ட விலங்கினங்களை உள்ளே கொண்டு போய் வைத்து அது கிளீன் பண்றதுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து இவ்வளவு விஷயங்களையும் நோவா அந்த பேழைக்குள்ளே இருந்து செய்திருக்கின்றார். சரி, இப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும், இவ்வளவு பெரிய பேழையை எப்படி ஒரு ஆளா செஞ்சிருக்க முடியும்? ஊருக்காரவங்கள்ட்ட போய் பிரசங்கம் பண்றார், இப்படி ஒரு மழை வரப்போகுதான், அதனால பேழையை கடவுள் சொல்லியிருக்கிறார். ஊரே சிரித்தது, யாரும் நம்பல. என்னடா புதுசா கதை விடுற, மழையா? அது என்னடா மழை? யாருமே நம்பல. யாரும் இந்த பேழையை செய்யறதுக்கு கூப்பிட்டப்ப கூட யாரும் வரல. மழையே நாங்க நம்பல, நீ என்ன பேழை செய்யற, அதுக்கு எப்படி நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம்? எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. ஆனால் நோவா, அவருடைய மனைவி காம், சேம், எப்பேத்து, அவருடைய மருமகள்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து 8 பேர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய பேழையை உருவாக்கினார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்ப பேழை ரெடி ஆயிடுச்சு. இப்ப பேழை ரெடியானவுடன் ஆண்டவராகிய கடவுள் மழையை உடனடியாக கொடுக்கவில்லை. பேழை ரெடியாகி 7 நாள் வரைக்கும் வெயிட்டிங். ஏன் அப்படின்னாக்கா, இந்த 7 நாள் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்பயாவது இந்த பேழையை பார்த்துத்தாவது யாராவது நம்பிக்கையோட அந்த பேழைக்குள்ள வரமாட்டாங்களா என்று ஆண்டவர் அதற்கு அப்புறமும் 7 நாட்கள் வாய்ப்புகள் கொடுத்து பார்த்தார். ஆனால் யாருமே அந்த பேழைக்குள் வருவதற்கு முன் வரவில்லை. இப்ப இந்த குடும்பம் இந்த 7 நாட்களுக்குள்ள அந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாத்திலையும் ஜோடி ஜோடியா உள்ள கொண்டுட்டு போயிட்டு இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே உள்ளே சென்று விட்டார்கள். 7 நாட்கள் கழித்து அந்த கதவு மூடப்பட்டது. அப்படி மூடப்பட்ட பிற்பாடு அந்த மழை என்பதை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு பக்கம் பூமி அதிர்வு, அந்த கடல்ல இருக்கிற பேரலைகள் எல்லாம் எழ ஆரம்பித்து விட்டன. இன்னொரு பக்கத்துல மேலிருந்து பயங்கரமான மழை, இந்த உலகம் முழுக்க அப்படியே வெள்ளம் அப்படியே நிரம்ப ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட அந்த சூழல் வரும்பொழுதுதான் அந்த மக்கள், நோவா படிச்சு சொன்னாரு, அப்பெல்லாம் நம்ம கேட்காம விட்டமேன்னு சொல்லி அப்பொழுதுதான் அவர்கள் மனம் வெந்து அழ ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒருவர் கூட அதில் உயிர் பிழைக்கவில்லை. பிரியமானவர்களே, இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நோவாவுடைய காலத்துல நடந்தது மானிட மகன் வருகையிலும் நடக்கும் என்று. இப்ப இயேசு வராருன்னு நாமெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கின்றோம், நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நம்மளை பார்த்து கேலி பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நோவாவுடைய காலத்திலும் இருந்தார்கள். ஆனால் இயேசு வருவதை நம்பாமல் இருக்கின்ற ஜனங்களும் உண்டு. எப்ப வேணாலும் வரட்டும் என்று ஆயத்தம் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறவங்களும் உண்டு. ஆனால் நோவாவுடைய காலத்துல அந்த நேரத்தில் காற்று உள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் எதையும் செய்யவில்லை, எதற்கும் ஆயத்தமாக இல்லை. கடைசியிலே அவர்கள் அழிவை சந்திக்க வேண்டியிருந்தது. பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் தெளிவாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களின் வழியாக சொல்கின்றார். ஏனென்றால் நோவா மழையை கண்ணால பார்க்கல, பேழையை செய்து விட்டார். கண்ணால பார்க்காத ஒன்று வரும் என்று நம்பி கண்ணால் காணக்கூடிய ஒரு பேழையை செய்து முடித்தார். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம கண்ணால பார்த்துருக்கிறோமா? இல்லை. பார்க்காத நம்ப விழிப்பாக ஆயத்தமாக அவரை நம் கண் முன்னாக வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:7 வாசிக்கின்றோம், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம். எதை பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்ம வாழல, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கின்றோம். இதை தன்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணவர் யாரு? நோவா. பார்க்கல, மழையை பார்க்கல, நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போனுச்சா? போகவில்லை. எதை பார்க்கலையோ அது கண்ணால பார்க்க வைத்தார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பார்க்கல, ஆனால் அவர் வருவார் என்று நம்ம நம்புறோம். அந்த நம்பிக்கை ஒரு நாள் இந்த ஆண்டவரை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்ட போது அவரை நம்ம பார்க்க தான் போகின்றோம் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே,
இந்த பேழைக்குள்ளார போகிறப்ப நோவாவுக்கு எத்தனை வயசு அப்படின்னா 600 வயசாம். நோவா அந்த ஃபேமிலியோட வேலைக்குள்ள போகிறப்ப எத்தனை வயசு? 600 வயசு என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அந்த நோவா அந்த பேழைக்குள்ளே 300 நாட்களுக்கு மேற்பட்டு அங்கே இருக்கின்றார். அதன் பிறகுதான் வெளியே வருகின்றார். கிட்டத்தட்ட 377 நாட்கள் என்று வரலாற்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த குடும்பம் மீட்கப்பட்டது யாரால்? ஆண்டவரால். எதனால்? அவர்கள் வைத்த நம்பிக்கையால். அந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி விட்டார் ஆண்டவர். என்ன காரணம்? நம்பிக்கை. நிச்சயம் நடக்கும், மழை வரும், அழிவு வரும், அதில் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னதை செய்யணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிதல் அந்த குடும்பத்தையே மீட்டெடுத்தது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பித்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார். நம்ம குடும்பம் அழிவுறாமல் பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இதைதான் இன்றைய 2வது வாசகத்திலே அழகாக கோடிட்டு காண்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். 2வது வாசகத்திலே நம்ம பார்க்கின்றோம், உடல் சம்பந்தமான இச்சைகள் எல்லாத்தையும் விட்டு இரவு முடியுது, இப்ப பகல் வரப்போகுது, அதனால நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த அழைப்பை நாம் ஏற்று கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்துக்கு போகும் பொழுது அங்கே அழகாக ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. அந்த காட்சி எதை குறித்து என்றால் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை குறித்து. அந்த ஆலயத்தில் என்ன இருக்கின்றது என்றால் இறை வாக்கு இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு மக்கள் சாரையாக போய்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு இறைவாக்கு, ஆசீர்வாதம் எல்லாமே அந்த கோவிலில் இருப்பதை முதல் வாசகத்தில் ஏசாயா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் காட்சியாக வெளிப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அப்ப இறைவார்த்தையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எல்லாமே எங்கிருந்து வருகின்றது என்றால் இந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றது. நமக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா இந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றது. இதை நாம் உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுப்பது, இறை வார்த்தையை காதால் கேட்பது, திவ்ய நற்கரணையை பெற்றுக்கொள்வது, ஒப்புரவு அருள் சாதனத்தை மேற்கொள்வது, இப்படி பல காரியங்களை செய்து எப்பொழுதும் விழிப்பாக ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு சில சபையை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகை நைட்ல தான் இருக்கும் அப்படின்னு. பிரியமானவர்களே, ஏன்னா திருடனை போல் ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு அதை கோடிட்டு காண்பித்து அப்போ ஆண்டவருடைய வருகை நைட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு. இப்போ நம்மகிட்ட யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு இங்கே நைட்னாக்கா வெளிநாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் பகலாக இருக்கின்றது. இப்படி இருக்கிறப்ப எது நைட்டு எது பகல் என்பது யாருக்குமே தெரியாது. அதை இன்னும் புரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அழகாக சொல்லியிருக்காரு இந்த வாசகத்தில். 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். வயலுக்கு எப்போ போவாங்க வேலைக்கு? பகலில் தான் போவாங்க, காலையில் தான் போவாங்க. அப்போ ஒரு சில பேருக்கு வருகை எந்த நேரமாக இருக்க போகுதுன்னா, ஒரு வேளை அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் காலையாக இருக்கலாம். 2 பேர் திருகையில் மாவரைப்பார்கள். நீங்களாம் மாவு அரைக்கிறது எப்போ அரைப்பீங்க? நேரம் கிடைக்கிறப்ப அரைப்போம். ஆனால் யூதர்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. மதியத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே தான் அவர்கள் மாவு அரைப்பார்களாம். 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு ஆண்டவருடைய வருகை மாலை நேரமாக இருக்க போகின்றது. 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். அப்ப படுத்து தூங்குற நேரம் எதுவாக இருக்க முடியும்? இரவாக இருக்க போகின்றது. அப்ப ஒரு சாராருக்கு அது பகலாக இருக்க போது, ஒரு சாராருக்கு அது மாலையாக இருக்க போகின்றது, ஒரு சாராருக்கு அது இரவாக இருக்க போகின்றது. அதனால எப்ப ஆண்டவருடைய வருகை வரும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம எப்பொழுதும் விழிப்பாக இருப்போம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். இதை நம்மளுடைய வாழ்க்கையில் உணர வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியிலே நம்ம எல்லா விஷயத்திலும் விழிப்பாக இருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம் குடும்பங்களை வழிநடத்த திருப்பலியில் அர்ப்பணிப்போம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
அருளின் எதிர்நோக்கின் காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையிலே நாம் அனைவரும் நம்முடைய தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை மது வழியில் வழிநடத்த தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, இந்நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக எல்லையில் எங்களுக்காக தங்களின் வாழ்வு மற்றும் உயிரை பணயம் வைத்து போராடும் இராணுவ வீரர்களையும் மற்றும் வேறு பல நிலைகளால் எங்களை பாதுகாக்கும் அரசியல் மற்றும் ஆட்சி பொறுப்பாளர்களை நீர்தாமே காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக மனு உருவான இறைவா, பிறக்கவிருக்கும் உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்று உமக்குரிய பிள்ளைகளாகவும் பிறரின் நிலை கண்டு உதவும் மனம் கொண்டவர்களாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைத்துள்ள நாங்கள் அனைவரும் உமது இரண்டாம் வருகைக்காக எந்நேரமும் விழிப்போடு காத்திருக்கவும், மீது நம்பிக்கை கொண்டு உமக்கு உகந்த வாழ்வு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எழுப்பிய மன்றாட்டுகளோடு இன்னுமாக எங்களுடைய உள்ளத்திலே தேங்கி கிடக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்திற்கும் கனிவோடு செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமலும் நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வை வழங்கும் இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கே இறை பற்றுடன் கொண்டாடு நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின்
பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை தாயே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்களது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை லியோ, ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உலகினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்கேசு நமக்கு கற்பித்தார். எனவே நம்பிக்கையுடன் பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் குறைவில்லா அன்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பாயிருந்து நமது உள்ளங்களை இவருடைய வருகைக்காக தயார் செய்ய அழைப்பு விடுக்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகிலே நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று.